நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக 50க்கும் மேற்பட்ட உறைக்கிணறுகளின் மின் மோட்டார்கள் பழுதானதால் 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இது குறித்து ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தாமிரபரணி ஆற்றில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 1 லட்சம் கன அடி நீருக்கு மேல் தாமிரபரணி ஆற்றில் சென்றதால் மேலப்பாளையம் திருநெல்வேலி சந்திப்பு பகுதிகளுக்கு இடையான கருப்பந்துறை தாமிரபரணி தரை பாலத்தினை தாமிரபரணி ஆற்று வெள்ளம் மூழ்கடித்தது. தற்போது வெள்ளப்பெருக்கு படிப்படியாக குறைந்த நிலையில் தாமிரபரணி ஆற்று பாலத்தின் நிலை குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து நெல்லை கருப்பந்துறை பகுதியில் மாநகராட்சி ஆணையாளர் சுகபுத்ரா ஆய்வு மேற்கொண்ட போது கருப்பந்துறை பாலம் வெள்ளப்பெருக்கில் முற்றிலுமாக சேதமடைந்து கண்டறியப்பட்டது. ஏற்கனவே இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட சூழலில் உடனடியாக பொதுமக்களுக்கு இடையூறு இன்றி பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையால் இதே பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டும் புதிய பாலம் கட்டுமான பணிகளுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அந்த பணிகள் தொடங்காததால் தற்போது பொதுமக்கள் போக்குவரத்தில் சிக்கலும் ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் பாலத்தின் மீது அமைக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதனால் இதனால் மாநகர பகுதியில் பெரும்பாலான இடங்களில் குடிநீரின் விநியோகத்திலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய நிலைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.